வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இப்போ உலக செய்திகளை திறந்தாலே ஈரான் இஸ்ரேல் போர் மேகங்களை பற்றி தான் செய்தித்தாளில் அதிகமாக இருக்குது. ஏவுகணை தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்னு ரெண்டு நாடுமே மாறி மாறி மோதிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலத்தில் ரெண்டு நாடுகளுமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. நண்பர்களாக இருந்தவங்க எப்படி எதிரிகளாக மாறினாங்க? இப்போது நடக்கிற போருக்கு பின்னணி என்ன? இதையெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1948 இஸ்ரேல் தனி நாடாக உருவானப்போ அதை அங்கீகரித்த முதல் சில நாடுகளில் ஈரானுமே ஒன்று. அப்போது ஈரானை ஆட்சி செஞ்ச ஷா மன்னர் ஆட்சியில் இஸ்ரேல் கூட நல்ல வர்த்தகம், பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எல்லாமே இருந்தது. ஈரானோட கச்சா எண்ணெய் இஸ்ரேல் வாங்கினது, பதிலுக்கு இஸ்ரேலோட தொழில்நுட்பம் ஈரானுக்கு போச்சு. ஆனால் 1979 நடந்த ஒரு சம்பவம் எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிருச்சு. 1979 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி நடந்து ஷா மன்னர் ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். அயதுல்லா கோமேனி தலைமையில் புதிய ஆட்சி அமைஞ்சது. இந்த புதிய அரசு இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மறுத்துட்டாங்க. இஸ்ரேலை சிறிய சாத்தான் அப்படின்னும் அமெரிக்காவை பெரிய சாத்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்கே தான் இந்த பகை ஆரம்பிச்சது. நேரடியாக மோதிக்காம நிழல் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகளுக்கு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ், ஈரான் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு இஸ்ரேல் குற்றம் சாட்டினாங்க. ஈரானோட அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட போதும், அவங்களோட கணினி அமைப்புகள் முடக்கப்பட்ட போதும் அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கிறதா ஈரான் சொன்னாங்க. இப்படி பல வருஷமா ரகசியமா நடந்த போர் இப்போ பகிரங்கமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நடக்கிற பதற்றத்துக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு சம்பவங்களா இருக்கு. தூதரக தாக்குதல். சிரியாவோட தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தின் மேல ஏப்ரல் 2024 ஒரு தாக்குதல் நடந்தது. இதுல ஈரானோட முக்கிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு இஸ்ரேல் தான் காரணம்னு ஈரான் கோபமானாங்க. பதிலடி தாக்குதல்னு பார்த்தோன்னா இதுக்கு பதிலடியாக ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேலே நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசினாங்க. இது வரலாறு காணாத ஒரு சம்பவம். இதனால தான் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் நிற்கிறாங்க. ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா மற்றும் சில அரபு நாடுகள் மறைமுக ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த போர் இன்னும் பெருசாக வெடிச்சா அது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பெட்ரோல், டீசல் விலை விண்ணை தொடும்னு சொல்லலாம். மத ரீதியான கருத்துக்கள், அரசியல் ஆதிக்கம், அணு ஆயுத போட்டி, இதுதான் இந்த போரோட உண்மையான முகம். இந்த மோதல் அமைதியாக முடியுமா இல்லை உலக போருக்கு வழிவகுக்குமாங்கிறது காலத்தின் கையில் தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.